யாருக்கும் ஒண்ணு புரியல. அதே நேரம் கோவில் நந்தி சிலை கிட்ட தானியங்கள் இறைஞ்சு கிடந்திருக்கு. நந்திசாமி வாய் பகுதியிலையும் கதிர் துண்டுகள். ஒரு கற்சிலை வந்து தானியங்களை சாப்பிட்டு போகுங்கிறத யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்தாலும் கோவில் குருக்களும் தலையாரியும் ஒரு நாள் கோவிலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவர்கள் பார்க்க சரியா நடுநிசி வரும்பொழுது எங்கிருந்தோ ஒரு சர்பம் வந்து நந்தி மேல படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே உடம்புல பரவின அது தலையில கொம்பு மேல வளைச்சு கட்டி உட்கார்ந்து படம் எடுத்து சீரவும் தொடங்கியிருக்கு. அது நந்தியோட வாய்கிட்ட குனிஞ்சி சீறின மறு நிமிஷம் அந்த கல் நந்திக்கு உயிர் வந்து தலையில பாம்போட அது ஓட தொடங்கினதாம். வாசல் கதவு கிட்ட போய் நிற்கவும் கதவு தானா திறந்திருக்கு. நந்தியும் வெளியேறிடுது. ஒளிஞ்சிருந்து பார்த்த தலையாரிக்கும் குருக்களுக்கும் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. 2 பேரும் பின்னாலேயே ஓடியிருக்கா. அப்ப பார்த்து திடீர்னு மழை வேற. வானத்துல பெருசா இடியும் மின்னலும் வந்தது. அப்ப ஒரு பெரிய இடி இறங்கி தலையாரி மேல விழுந்து அவர் கருகி கல்லாயிட்டார். குருக்களுக்கு கண் மட்டும் போனதாம். என்ன நண்பர்களே, முழு கதையும் கேட்கணுமா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன்.